இந்த பூமிக்கு 2 சக்திகள் இருக்கு. ஒன்று வெளிச்சம், இன்னொன்று இருட்டு. இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தூரம் அதிகம்தான். அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்ற சொல்லுக்கு தகுந்த மாதிரி இருட்டில் நடக்கிற தவறுகள் சரியானதுதானான்னு மனசாட்சிக்கு தெரிஞ்சதுன்னா இருட்டோட நீளம் குறையும். சந்தோஷங்கிற வெளிச்சமான வாழ்க்கை துன்பத்துக்கு ஆளாகாம முன்னோக்கி செல்லும். அதுக்கு தேவை தவறுகளை தெரிஞ்சுக்கிற மனோநிலைதான். அறிவை விட போதை எதுவுமே இல்லை. பணமும் கொஞ்ச நேரம் கிடைக்கக்கூடிய காமமும். இன்னைக்கு என்னடா ஸ்பெஷலு? ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் இல்லைடா. சரி, ஓகேடா. இதை இன்னும் விடலையா நீ? பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு வழி கிடச்சிருக்கு. ஆமாம், நீ நிறைய சிகரெட் குடிக்கிறடா. குறைச்சிட்டேன். ரொம்ப நாளாக இதை கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோ நல்லதுடா. அதான் இதை விட்டாதான் நம்ம சரியாகும். நீ இப்போ முன்ன மாதிரி இல்லைடா. சாத்தான் வேதம் ஓதுது. ஆமாம், நீ எங்கே போயிருந்த? என்னோட ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கேன்டா. அது ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல்ரா. அங்கே தான் அவளை சேர்த்திருக்கேன். நிறைய செலவாயிருக்குமே. ஆமாம்மா, அதுக்கு பணம் ரொம்ப தேவைப்படுது. நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன்டா. யாருமே 10 பைசா கூட கொடுக்கல. ஏகப்பட்ட பணம் தேவைப்படுதுடா. சரி, அவ்வளோ பணத்துக்கு நீ எங்கே போவ? எனக்கு இங்கே பழைய முதலாளி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட தான் ஏதாவது பணம் கொடுக்க சொல்லி கேட்டு பார்க்கணும். நான் இப்போ அவருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், என்னடா? ஒரு தம் இருந்தா கூட. ஏய், மேட்ச் பாக்ஸ் இருந்தா கூட. இந்தா. ஆமா, நீ என்ன பண்ற? எங்க வேலை பார்க்குற? நீ நம்ம கிளம்பலாமா? என்னடா, என்னாச்சு? வெளில போயிட்டு வரேன். மது குடிக்கிறவங்களும் கஞ்சா அடிக்கிறவங்களும் பெண் பித்தனா அலையிறதும் சண்டை போட்டுக்கிறதும் இல்லை உண்மையான நட்பு. நம்ம வாழ்ந்துதான் அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். நம்மள ஒருத்தனுக்கு ஏதாவது ஆபத்து உண்டாயிருச்சுன்னா மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் நம்ம கண்டிப்பாக உதவி பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிறது தான் உண்மையான நட்புக்கே அடையாளம்.
சுனிலோட திருமண வாழ்க்கை தொடங்கினதுக்கு அப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் புரிஞ்சுக்கிட்டான். கூட பிறந்தவ இல்ல அவ, இருந்தாலும் மன ரீதியா அவன் மனிதாபிமானத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தான். நாம நினைக்காத நேரத்துல நாம காணக்கூடிய காட்சிகள் ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலையும் மாற்றத்தை கொண்டு வரும். பல முகங்கள் நமக்கு அறிவையும் ஆற்றலையும் தருகிறது. நம்மளை ஆபத்திலிருந்து காப்பாற்றினவங்க, வாழ்க்கையை திசை மாற்றி விட்ட அவங்களுடைய முகங்கள் ஒருவேளை வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கும்போது இன்ப அதிர்ச்சியாக இருக்கும். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற அனுபவங்களை வச்சு தான், ஆனால் அந்த நினைவுகள் மங்காம நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கும். ஆபத்தில் நமக்கு உதவிய முகங்கள் அவ்வளவு சீக்கிரம் மறக்கக்கூடியதல்ல. துணை இல்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ராத்திரி நேரத்துல நான் ரொம்பவும் விரும்பினேன். என் சனல் கூட சண்டை போட்டுட்டு வெளியே வந்துட்டேன். இனிமே என் வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியல.